வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி மாசு கட்டுப்பாடு குழுமம் சார்பில் உலக சுற்றுச்சூழல் தின விழா கவர்னர் முதல்வர் பங்கேற்பு. பொதுமக்களிடம் பெறும் புகாரின் மீது தீர்வு காணாத காவல்துறை அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை, அமைச்சர் நமச்சிவாயம் எச்சரிக்கை. தேர்தலை சந்திக்க ரங்கசாமியை விட 100% தயாராக இருக்கிறோம். இந்தியா கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. முன்னாள் முதல்வர் பேட்டி. புதுச்சேரி மாசு கட்டுப்பாடு குழுமம் சார்பில் நடைபெற்ற உலக சுற்றுச்சூழல் தின விழாவில் கவர்னர் முதல்வர் கலந்து கொண்ட சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு போட்டியில் பங்கேற்ற வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கினார். புதுச்சேரி அரசு அறிவியல் தொழில்நுட்பம் சுற்றுச்சூழல் துறை மற்றும் புதுச்சேரி மாசு கட்டுப்பாடு குழுமம் சார்பில் உலக சுற்றுச்சூழல் தின விழா கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக கவர்னர் கைலாசநாதர், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டார். சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு போட்டிகளில் வெற்றி பெற்ற பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பரிசுகளும், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதில் சிறப்பாக செயல்பட்ட அரசு துறைகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் விருதுகளை வழங்கினார். தொடர்ந்து தாயின் பெயரில் ஓர் மரம் 20 இயக்கத்தை துவக்கி வைத்த மரக்கன்றுகள் வழங்கினார். விழாவில் சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், தலைமை செயலர் சரத் சௌஹான், அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை செயலர் ஆஷித் மாதவ்ராவ் முரே, சிறப்பு செயலர் யாசம், லட்சுமி நாராயணா ரெட்டி, புதுச்சேரி மாசு கட்டுப்பாடு குழுமத்தின் உறுப்பினர் செயலர் ரமேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மக்கள் மன்றம் நடத்திய பொதுமக்களிடம் பெரும் புகாரின் மீது தீர்வு காணாத காவல்துறை அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் எச்சரித்துள்ளார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய சட்டங்கள் குறித்து காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் காவல்துறை தலைமை அலுவலகத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் தலைமை செயலர் சரத் சௌஹான், புதுச்சேரி டிஜிபி ஷாலினி சிங் உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் திரளாக கலந்து கொண்டனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய சட்டத்தின்படி காவல்துறை அதிகாரிகள் இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள், மேலும் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்பது குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் புகார்களுக்கு உடனடி தீர்வு காணும் வகையில் காவல்துறை அதிகாரிகளின் நடவடிக்கை எடுக்க வேண்டும். முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படும் போது அந்தந்த பிராந்திய மொழிகளிலேயே இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாக குறிப்பிட்டார். மேலும் சட்ட ஒழுங்கு பிரச்சினை, போதைப்பொருள் நடமாட்டம் குறித்து ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்த அமைச்சர் நமச்சிவாயம், மக்கள் மன்றங்கள் நடத்தி பொதுமக்களிடம் பெறப்படும் புகார் மீது தீர்வு காணாத போலீசார் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்த அமைச்சர், தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் நகை திருட்டு வழக்கில் பெண் ஒருவர் தாக்கப்பட்ட விவகாரத்தில் துறையின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டு போலீசார் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் போலீசார் மீது காவல் நிலையத்தில் பல்வேறு புகார்கள் வந்த வண்ணம் உள்ளது. இதற்குரிய விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். காங்கிரசுக்கு துரோகம் செய்தவர் ரங்கசாமி, துரோகம் செய்தோரை காங்கிரஸ் சேர்க்க மாட்டோம், அது எனது கருத்து. கட்சியில் சேர்ப்பது பற்றி கட்சி தலைமை முடிவு செய்தால் ஏற்பேன் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி எல்லை அம்மன் கோவில் வீதியில் உள்ள அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தில் இழப்பு விவரத்தையும் இந்தியாவுக்கு ட்ரம்ப் அழுத்தம் தந்தாரா என்பதையும் பிரதமர் மோடி விளக்க வேண்டும். தமிழகத்திலிருந்து இலங்கை திரும்பும் அகதிகளுக்கு பாதுகாப்பை அந்நாட்டு அரசு தராதது கண்டிக்கத்தக்கது. வாழ்வாதாரம் அவர்களுக்கு தரப்படுகிறதா என்பதையும் இந்திய அரசு கவனிக்க வேண்டும். தமிழகம் புதுச்சேரிக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை தெற்கு ரயில்வே திருப்பி அனுப்பியதன் மூலம் தென் மாநிலங்களை மத்திய ரயில்வே அமைச்சர் புறக்கணிப்பது தெளிவாகிறது என்று தெரிவித்தார். நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்காததற்கு விமான பயணத்தை அவரது தவிர்ப்பதும் அப்பா பைத்தியசாமி குரு பூஜையும் காரணம் என சபாநாயகர் தெரிவித்துள்ளார். ரங்கசாமிக்கு உயிர் மீது பயமா? முதலமைச்சர் விமானத்தில் செல்ல பயம் என்றால் ரயிலிலோ காரிலோ சென்றிருக்கலாம் என கூறிய அவர், பிரதமர் அறிவித்த கூட்டத்தை புறக்கணிக்க இது ஒரு காரணமா? முதலமைச்சர் ரங்கசாமி விளக்கம் தர வேண்டும் என்று மாநில அந்தஸ்து குறிக்கோள் என கூறும் நிலையால் இக்கூட்டத்தில் பங்கேற்ற கோரிக்கையை பதிவு செய்திருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் காங்கிரசுக்கு துரோகம் செய்தவர் ரங்கசாமி, துரோகம் செய்தோரை காங்கிரஸில் சேர்க்க மாட்டோம், அது எனது கருத்து. கட்சியில் சேர்ப்பது பற்றி கட்சி தலைமை முடிவு செய்தால்
ஏற்பேன் என்றும் தேர்தலை சந்திக்க ரங்கசாமியை விட 100% தயாராக இருக்கிறோம். இந்தியா கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. தமிழகத்தில் இந்தியா கூட்டணி திமுக தலைமையிலும் புதுச்சேரியில் காங்கிரஸ் தலைமையிலும் இருக்கும் என்றார். முன்னாள் அமைச்சரும் டெல்லி சிறப்பு பிரதிநிதியுமான மல்லாடி கிருஷ்ணராவின் 62வது பிறந்த நாளையொட்டி மடக்குள விநாயகர் கோவிலில் அனைத்து மீனவ கிராமத்தின் பஞ்சாயத்துதார் சார்பில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். புதுச்சேரி மாநில அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியும் முன்னாள் அமைச்சருமான மல்லாடி கிருஷ்ணராவின் 62வது பிறந்தநாள் விழா அவரது ஆதரவாளர்களால் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. பிறந்த நாளையொட்டி புதுச்சேரியில் உள்ள அனைத்து மீனவ கிராமத்தின் பஞ்சாயத்துதார் மற்றும் பொதுமக்கள் சார்பில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மடக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை செய்து தங்கத்தேர் இழுத்து வழிபாடு நடத்தினர். தொடர்ந்து புதுச்சேரி ரயில் நிலையம் அருகில் புதுவை மல்லாடி மக்கள் பேரவை சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதேபோல் ஏனாமில் உள்ள ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பல்லாயிரக்கணக்கான மல்லாடி கிருஷ்ணராவுக்கு நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி நகர பகுதியான காந்தி வீதியில் மினி வேன் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 காயங்களுடன் உயிர் தப்பினர். புதுச்சேரி நகர பகுதியான காந்தி வீதியில் சாலையோரமாக நிறுத்தி வைக்கப்பட்ட மினி வேனை கிளீனர் எடுத்த போது கட்டுப்பாட்டை மீறி அருகில் உள்ள கடை மீது வேகமாக மோதி நின்றது. மினி வேன் கட்டுப்பாட்டை இழந்து அருகில் இருந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் இருவருக்கும் லேசான காயம் ஏற்பட்டது. இதுகுறித்து கிழக்கு போக்குவரத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை அருள்மிகு சாமுண்டீஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற கத்தி போடும் வினோத திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கத்தி போட்டு ரத்தம் சொட்ட சொட்ட அம்மனை வழிபட்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டையில் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சித்தி விநாயகர் மற்றும் அருள்மிகு சாமுண்டீஸ்வரி அம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் கத்தி போட்டு ரத்தம் சொட்ட சொட்ட அம்மனை வீதி உலாவாக அழைத்து வந்தால் நாட்டு மக்கள் அனைத்து வளங்களையும் பெற்று செழிப்புடன் இருப்பார்கள் என்பது ஐதீகம். அந்த வகையில் கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் தொடங்கிய கத்தி போடும் வினோத திருவிழாவானது இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. தேவாங்கூர் சமூகத்தினரால் நடத்தப்படும் வினோத கத்தி போடும் திருவிழாவில் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்ட கத்தி போட்டு ரத்தம் சொட்ட சொட்ட அம்மனை வீதி உலாவாக அழைத்து வந்து நேர்த்தி கடன் செலுத்தினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகமும் ஊர் பொதுமக்களும் செய்திருந்தனர். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சாந்தி நகரில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் நேரு பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கூர் நகர் வார்டு, சாந்தி நகர் மெயின் ரோடு மற்றும் சாந்தி நகர் முதல் குறுக்கு வீதி ஆகிய வீதிகளில் உள்ள பழைய சிமெண்ட் சாலையினை மாற்றி புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைப்பதற்காக 2023-24 சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் புதுச்சேரி நகராட்சி மூலம் ரூபாய் 42 லட்சம் செலவில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பணிகளை சாந்தி நகர் முதல் தெரு அருகில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமை தாங்கி பணிகளை தொடங்கி வைத்தார். மேலும் விழாவில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, நகராட்சி சேர பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் நமச்சிவாயம், இளைநிலை பொறியாளர் குப்புசாமி, ஒப்பந்ததாரர் ராதாகிருஷ்ணன் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த பெரியவர்களும் உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களும் நிர்வாகிகளும் பல கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி நயினார் மண்டபம் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகத்தில் 100கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து சென்றனர். புதுச்சேரி நயினார் மண்டபம் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் என்ற வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த வாரம் கணபதி ஹோமம், விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கிய கும்பாபிஷேக விழாவில் அம்மனுக்கு பல்வேறு ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து முதல் கால யாகசால பூஜை தொடங்கி 4 கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்த கடன் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து புனித நீர் கோவிலில் உள்ள ராஜகோபுரம் மற்றும் உள் பரிவார தெய்வங்களுக்கு ஊற்றப்பட்ட மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் மற்றும் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளை சார்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்ட அம்மனின் அருளை பெற்று சென்றனர்.
கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து கடலூர் புதுச்சேரி சாலைகள் போக்குவரத்து மாற்றிவிடப்பட்டது. 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். கும்பாபிஷேகத்திற்கு காண ஏற்பாடுகளை ஆலய தனி அதிகாரி மற்றும் முக்கிய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். லலிதோப்பு தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகரில் 22 லட்சம் ரூபாய் செலவில் அரசு தொடக்கப்பள்ளியில் கீழ்நிலை தண்ணீர் தொட்டி மற்றும் பள்ளி கட்டிடம் பழுது பார்ப்பதற்கான பணியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் தொடங்கி வைத்தார். லலிதோப்பு தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகரில் அரசு தொடக்கப் பள்ளியில் கீழ்நிலை தண்ணீர் தொட்டி கட்டுவதற்கும் மற்றும் பள்ளி கட்டிடத்தை பழுது பார்ப்பதற்கும் 22 லட்சம் ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்ட அரசாணை பெறப்பட்டது. இந்த வேலையை துவங்கும் முகமாக இன்று நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட் முன்னிலையில் இப்பணிக்கான பூமி பூஜை செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுவை பொதுப்பணித்துறையின் சிறப்பு கட்டிடம் கூட்டம் 2 செயற்பொறியாளர் பக்தவக்ஷலம், பள்ளி துணை இயக்குநர் ராமச்சந்திரன், இளைநிலை பொறியாளர் தமிழ்செல்வன், பள்ளி துணை ஆய்வாளர் செல்வி, தலைமை ஆசிரியர் பத்மாவதி உள்ளிட்ட ஆசிரியர்கள், மாணவர்கள், ஊர் முக்கியஸ்தவர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் கமல கணபதி ஆலயத்தின் புதிய ஆலயம் கட்டுமான பணியை உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் நாராயணசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட திருமலையத்தார் நகரில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கமல கணபதி ஆலயத்தின் புதிய ஆலயம் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் நாராயணசாமி பூமி பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்த பின்னர் கோவில் நிர்வாகத்தின் சார்பாக அளிக்கப்பட்ட சிறப்பு மரியாதைகளை ஏற்றுக்கொண்டார். கோவில் திருப்பணிக்கான நன்கொடையை கோவில் நிர்வாகத்திடம் வழங்கினர். அப்போது கோயில் நிர்வாகத்தினர், ஊர் முக்கியஸ்தவர்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழா 4ஆம் நாள் உற்சவம் சுவாமி வீதி உலா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. அரியாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தின் பிரம்மோற்சவ தீமிதி திருவிழா கடந்த மாதம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் 4ஆம் நாள் உற்சவமாக தெற்கு வீதியாளர்கள் உபயத்தில் நேற்று காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இரவு மின் அலங்காரத்துடன் திரௌபதி அம்மன் வீதி உலா காட்சி நடைபெற்றது. தொடர்ந்து அதிகாலை தவசு மரம் ஏறி பக்தர்களுக்கு பணி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் திமுக இலக்கிய அணி அமைப்பாளர் சிவசங்கர், மதிமுக மாநில செயலாளர் செல்வராஜ், அதிமுக கணேசன், முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, பாஸ்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இவ்விழாவுக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி அமுல் என்கிற கமலஜோதி, தெற்கு வீதியாளர்கள் மற்றும் கிராம முக்கியஸ்தவர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து கூட்டமைப்பு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து கூட்டமைப்பு INTUC AATUC கூட்டு போராட்ட குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் உள்ளாட்சித்துறை நுழைவு வாயில் எதிரில் நடைபெற்றது. கூட்டு போராட்ட குழு ஆலோசகர் ஆனந்தன் கணபதி தலைமை தாங்கினார். கன்வீனர்கள் வேளாங்கண்ணி தாசன், களியப்பெருமாள் முருகையன், சகாயராஜ் மன்னாதன் முன்னிலை வகித்தனர். போராட்டத்தில் சம்மேளன செயல் தலைவர் ராதாகிருஷ்ணன், கௌரவ தலைவர் பிரேமதாசன், INTUC மாநில தலைவர் பாலாஜி, AATUC மாநில பொருளாளர் அந்தோணி வாழ்த்துறை வழங்கினர். புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு கௌரவ தலைவர் சேஷாச்சலம் கண்டன உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசு அறிவித்த 7வது ஊதிய குழுப்படி நிலுவையில் சம்பளம் வழங்க வேண்டும், நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்துகளில் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு அரசு நேரடியாக பென்ஷன் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷம் எழுப்பப்பட்டது. ஒதியம்பட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விழாவினை முன்னிட்டு கலஸ்த ஸ்தாபனம் அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்கள் பிரதிஷ்டை நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி வெளியனூர் கொம்யூன் ஒதியம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு கடந்த திங்கட்கிழமை அன்று கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. செவ்வாய்க்கிழமை அன்று மகாலட்சுமி ஹோமம், தன பூஜை, கோபூஜை உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்களும், புதன்கிழமை அன்று நவகிரக ஹோமம், காப்பு கட்டுதல், யாகசாலை பிரவேசம், முதல் கால யாக பூஜைகள்,
பூர்ணாகிதி உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும், வியாழக்கிழமை 2ஆம் கால யாக பூஜைகள், கலஸ்த ஸ்தாபனம், அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்கள் பிரதிஷ்டை நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து இன்று காலை முக்கிய நிகழ்வாக அருள்மிகு ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முத்து மாரியம்மன், ஸ்ரீ பிடாரியம்மன் ஆலயம் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா முன்னிலைகள் வெகு சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் ஆலய நிர்வாகத்தினர், ஊர் பொதுமக்கள், பக்தர்கள் திரளான கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி, திருப்பணிக்குழு மற்றும் ஒதியம்பட்டு ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் மறைந்த முன்னாள் முதல்வர் வெங்கட சுப்பையா ரெட்டியாரின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. மறைந்த முன்னாள் முதல்வர் வெங்கட சுப்பையா ரெட்டியாரின் நினைவு தினம் இன்று புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு மறைமலை அடிகள் சாலையில் உள்ள அவரது சிலைக்கு புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமையில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி முன்னிலையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. முன்னதாக புதுச்சேரி வைசியால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த வெங்கட சுப்பையா ரெட்டியார் உருவப்படத்திற்கு காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் அரசு ஊழியர் பிரிவு கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட காங்கிரசார் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி புதுமை கைவினை கலைஞர்கள் கூட்டுறவு சங்கத்திற்கான இயக்குநர் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் புதுமை கைவினை கலைஞர்கள் கூட்டுறவு சங்கத்திற்கான இயக்குநர் தேர்தல் வருகின்ற 13ஆம் தேதி தட்டாஞ்சாவடி மாவட்ட தொழில் மையத்தில் நடைபெறவுள்ளது. காலை 9:30 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி 3 மணி நேரம் வரை நடைபெறவுள்ளது. இதில் இயக்குநருக்கான தேர்தலில் வேட்பாளர் எண் 16 சேகர், வேட்பாளர் எண் 6 ஏழுமலை, வேட்பாளர் எண் 19 சண்முகம், வேட்பாளர் எண் 13 ராஜசேகர், வேட்பாளர் எண் 2 பாலமுருகன், வேட்பாளர் எண் 27 ரமேஷ், வேட்பாளர் எண் 11 முத்து, வேட்பாளர் எண் 4 புவனேஸ்வரி ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இயக்குநர் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் 8 பேரும் நேற்று அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை செய்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தொடர்ந்து வேட்பாளர்கள் அனைவரும் மணக்குள விநாயகர் கோவிலில் உள்ள கடைகள், கடற்கரை சாலைகள் அமைந்துள்ள புதுமை விற்பனையகம் மற்றும் ராப் பஜார் வளாகத்திலும் வாக்குகளை சேகரித்தனர். ஸ்ரீ அருள்மிகு பெரியபாளையத்தம்மன் திருக்கோவிலில் கும்பாபிஷேகம் யாகசாலை பூஜை தொடங்கியது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அண்ணா சாலை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அருள்மிகு பெரியபாளையத்தம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேகம் வருகின்ற 8/6/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெறவுள்ளது. கும்பாபிஷேக விழாவிற்காக வெள்ளிக்கிழமை இன்று யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி இந்நிகழ்வினை துவக்கி வைத்து சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் விழாவில் திருக்கோவிலில் நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த ஊர் முக்கிய பெரியோர்கள் பல கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் அர்ஜுனன் திரௌபதி அம்மன் திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. அரியாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய பிரம்ம உற்சவ தீமிதி திருவிழா கடந்த மாதம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இவ்வாலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் சுவாமி வீதி உலா நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நேற்று முன்தினம் இவ்வாலயத்தில் திரௌபதி அம்மன் திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக இவ்வாலயத்தில் உள்ள மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்ற சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ செடிலாடும் செங்கழநீர் மாரியம்மன் ஆலயத்தில் இருந்த பெண்ணை அழைப்பு நடைபெற்று மாலை ஸ்ரீ அர்ஜுனன் வில் வளைத்து அர்ஜுனன் திரௌபதி அம்மன் உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு மலர் மாலை அலங்காரங்களுடன் வஸ்திரங்கள் சாத்தப்பட்டு மாலை மாற்றுதல், திருக்கல்யாணம், அணிவித்தல் உள்ளிட்ட சிறப்பு நிகழ்ச்சிகளுடன் திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் குடும்பத்தினர் உபயத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர், முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, அரியாங்குப்பம் வியாபாரிகள் சங்க நிர்வாகி சந்துரு, மாநில விவசாய அணி முருகன் உள்ளிட்ட முக்கியஸ்தவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இவ்விழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்கல்யாண வைபவத்தை கண்டு தரிசித்து வழிபட்டனர்.
மேலும் இவ்விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் சம்மந்தி விருந்து அளிக்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி கமல ஜோதி என்கிற அமுல் மற்றும் விழா குழுவினர்கள், கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். டான் பாஸ்கோ மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளிகள் பொதுத் தேர்வில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தாகூர் நகரில் அமைந்துள்ள டான் பாஸ்கோ மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளியில் முதல் 3 இடங்களை பெற்ற ஹரிஷ்னி, மேஷா மற்றும் ஆபகராம் நஸ்ரேன் ஆகியோருக்கும், 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளியின் முதல் 3 இடங்களை பெற்ற கிரிதரன், ஸ்ரீஜா மரியா மற்றும் செல்வன் ரோஜன் ஆகியோருக்கும், பள்ளியின் தாளாளர் தந்தை கில்பர்ட் ஜெயராஜ் மற்றும் முதல்வர் தந்தை தேவ அன்பு ஆகியோர் சால்வி அணிவித்து பாராட்டுகளை தெரிவித்தனர். பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் சுகந்தி மற்றும் உதவி பங்கு தந்தை மேல்கியோர் ஆகியோர் உடன் இருந்தனர். அரியாங்குப்பம் திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் ஸ்ரீ செடிலாடும் செங்கல்நீர் மாரியம்மன் தேவஸ்தான வடக்கு வீதி உபயதாரர்கள் சார்பாக அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய பிரம்ம உற்சவ தீமிதி திருவிழா படுகை நிகழ்ச்சியை முன்னிட்டு அரியாங்குப்பம் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்களும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த வெங்கடேசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார். புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 9,130 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 111 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி மாசு கட்டுப்பாடு குழுமம் சார்பில் உலக சுற்றுச்சூழல் தின விழா, கவர்னர் முதல்வர் பங்கேற்பு. பொதுமக்களிடம் பெறும் புகாரின் மீது தீர்வு காணாத காவல்துறை அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை, அமைச்சர் நமச்சிவாயம் எச்சரிக்கை. தேர்தலை சந்திக்க ரங்கசாமியை விட 100% தயாராக இருக்கிறோம். இந்தியா கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. முன்னாள் முதல்வர் பேட்டி. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம். இத்துடன் நெஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.